ஹலோ வீவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். திஸ் இஸ் கிளாஸ் 3. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்: லிசன் கேர்ஃபுல்லி, ஐடென்டிஃபை டிஃபிகல்ட் ஒன்ஸ், ஸ்பீக் இங்கிலீஷ். என் கூட சேர்ந்து நீங்கள் இங்கிலீஷில் பேசணும். ஒவ்வொரு பேஜ்லேயும் ஆன்சர்ஸ் நான் எடுத்துருவேன், நீங்கள் அங்கே இங்கிலீஷில் சொல்லணும். ப்ரொனவுன்ஸ் த வேர்ட்ஸ் ப்ராப்பர்லி. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கான்வர்சேஷன் நம்பர் 1. ஒரே கேள்விக்கு பல பதில்கள் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு தடவையும் அந்த கேள்வியை கேட்கும்போது நீங்கள் பார்த்த பதிலை சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங்? இன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. இல்லைனா ஐ ஹாவ் நோ ஐடியா. என்ன மீனிங்? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. இப்போ நீங்கள் பேசுங்க. நான் 3 செகண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் தேவைன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங்? நெக்ஸ்ட், லெட்ஸ் கோ ஷாப்பிங். ஷாப்பிங்க்கு போகலாம். நீங்கள் பேசுங்க. வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங்? நெக்ஸ்ட் ஒன், லெட்ஸ் குக் டின்னர் டுகெதர். சேர்ந்து டின்னர் சமைக்கலாம். நீங்கள் ரெடியா? வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங்? நெக்ஸ்ட், யூ டெல் மீ வாட் டு டூ. என்ன பண்ணலான்னு நீ சொல்லு. ஓகே, இப்போ நான் கேட்குறேன். வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங்? நெக்ஸ்ட், லெட்ஸ் டேக் சம் ரெஸ்ட். கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். ஓகே, வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங்? நெக்ஸ்ட், லெட்ஸ் கிளீன் த ஹவுஸ். வீட்டை சுத்தம் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கேட்குறேன். வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங்? நெக்ஸ்ட், லெட்ஸ் டூ சம்திங் யூஸ்ஃபுல். ஏதாவது பிரயோஜனமாக செய்யலாம். இப்போ நான் கேட்கட்டுமா? வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங்? நெக்ஸ்ட், லெட்ஸ் டேக் our கிட்ஸ் அவுட். குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகலாங்க. ஓகே, ஐ எம் ஆஸ்கிங் யூ, வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங்? ஓகே, கான்வர்சேஷன் நம்பர் 2க்கு போகலாம். டிஃப்ரெண்ட் டாபிக். எவ்வளவு காலமாக இங்கே இருக்கீங்க? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஹியர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர், ஐ எம் நியூ டு திஸ் பிளேஸ். இந்த இடத்துக்கு நான் புதுசு. ஓகே, ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஹியர்? நெக்ஸ்ட், அதே கேள்விக்கு பதில், I've been here a long time. நான் இங்கே ரொம்ப நாளாக இருக்கேன். So I'm asking you, how long have you been here? Different answer பாருங்க. It's been 2 years since I came here. நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. Okay, are you ready? How long have you been here? Okay, next. We've been here for the last 10 years. கடந்த 10 வருஷமா இங்கே இருக்கிறோம். Okay, I'm going to ask you, how long have you been here? Okay, we've shifted to this place just 1 month before. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இங்கே மாறி வந்தோம். I'm going to ask you, how long have you been here? Next, it's been only a few days since I came here. நான் இங்கே வந்து சில நாட்கள் தான் ஆகுது. ஓகே, இப்போ நான் கேட்குறேன். How long have you been here? ஓகே, கான்வர்சேஷன் நம்பர் 3. கொஸ்டின் என்னன்னா,
இப்போ எங்கேயாவது வேலை செய்கிறீங்களா? Are you working somewhere now? First answer, I stopped working after my first child was born. என் முதல் குழந்தை பிறந்த உடனே வேலை செய்கிறத நிறுத்திட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களை கேட்க போகிறேன். Are you working somewhere now? Next answer, I am looking for a job. நான் வேலை தேடிட்டு இருக்கேன். Ready? Are you working somewhere now? Next, I had been working for 5 years before marriage. திருமணத்திற்கு முன்னாடி 5 வருடங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். I had been. Okay, I am going to ask you the question. Are you working somewhere now? Next answer, my husband doesn't like me working. என் கணவருக்கு நான் வேலை செய்கிறது பிடிக்கல. Okay, are you working somewhere now? Next answer, I never went to work. நான் வேலைக்கு போனதே இல்லை. Are you ready? Are you working somewhere now? Next answer, I don't like going to work. எனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்காதுங்க. இப்போ நான் கேட்குறேன். Are you working somewhere now? Next one, I am unemployed now. நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன். Okay, ரொம்ப simple one. Are you working somewhere now? Okay, last conversation number 4. கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? How was your day today? It was busy like anything. இந்த like anything ஸ்போக்கனில் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஸ்போக்கனில் கூட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, செம அப்படின்னு. அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். செம பிஸியாக இருந்துச்சு. It was busy like anything. இப்போ நான் கேட்குறேன். How was your day today? Next answer, it was very boring. We did nothing. ரொம்ப போராக இருந்துச்சு, நாங்கள் ஒன்றுமே செய்யலை. I am going to ask you, how was your day today? Next, nothing special to say. ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. It was as usual. எப்பவும் போல இருந்துச்சு. ஓகே, நான் கேட்கட்டுமா? How was your day today? Next answer, it was very hectic. ஓடி ஆடி ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸி. How was your day today? Next one, it was a very nice day. Everything went smoothly. ரொம்ப நல்ல நாளுங்க, எல்லாமே நல்லபடியாக போச்சு. ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, how was your day today? Next one, needless to say, very bad. சொல்லவே வேணாம், ரொம்ப மோசம். ரொம்ப சிம்பிள். நான் கேட்குறேன். How was your day today? Thank you viewers. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், பேசணும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் எஃபர்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். புதிய சென்டென்ஸும் லேர்ன் பண்ணிக்குவீங்க. இந்த வீடியோவை நல்லா யூஸ் பண்ணுறவங்க சூப்பராக டெவலப் ஆவாங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஒரே வீடியோ 2 வீடியோவில் இல்லைங்க, கொஞ்ச நாளில் டெவலப் ஆகிடுவீங்க. ஸோ என்னுடைய வீடியோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.